Assalamualaikum guys, welcome to my channel. வீக்லி ரெஸ்ட்டு வழக்கம் போல் வீக்லி ரெஸ்ட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் 3 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோடனே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஸ்னோ எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்னோ ஜாஸ்தியாக இருந்துச்சு இன்றைக்கி. நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்னோவை இப்போ தான் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் ஒரு சின்ன ஸ்னோஃபால் வந்துச்சு, பட் ஆனால் அது அந்தளவுக்கு இல்லை. இந்த டைம் தான் ரொம்ப ஹெவியான ஸ்னோஃபால். இதுதான் என்னோடய கம்பெனி, நான் அன்லோடு பண்ண போகிற இடம். நான் இங்கே வந்துட்டு கம்பெனிக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிறேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக்காக க்ளீனாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஸ்னோ டைமில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இது வந்து வண்டி போகிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வண்டி போகிற பாதையை மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் சைடில் அந்த ஸ்னோ போகும். ஸோ சைடில் ஸ்னோ எல்லாம் கிடக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த கம்பெனி ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்னோவை இப்போ தான் பார்க்குறேன். யூரோப்பில் இந்த இயர் ரொம்ப ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் சேர்த்து இங்கே ஒரு 15 to 20 days லீவ் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், அது நெக்ஸ்ட் மந்த் தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது இங்கிலீஷ் கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து கம்பெனியில் வந்து வண்டியை ரிவேஸ் விட்டு பாயிண்டில் விட்டாச்சு அன்லோடிங்காக. இப்போ அன்லோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம வண்டியை பாயிண்டில் ரிவேஸ் விட்டு நிறுத்திட்டா போதும், டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ அந்த டைமில் வண்டி அன்லோட் பண்ணிகிட்ருக்கப்போ சும்மா அப்படியே கீழே இறங்கி இந்த ஸ்னோவெலாம் அப்படியே ரசித்து ஃபீல் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு வந்தேன். ஸோ ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்னோவாக கவர் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்னோவில் டெம்பரேச்சர் என்னமோ கம்மியாக தான் இருந்துச்சு, -2, தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்னோஃபால் ஜாஸ்தியாக இருந்தது. வண்டியில் பார்க்கலாம், முன்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் பிளேட் மாதிரி ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து ஏடிஆர்னு சொல்லுவாங்க, அசாடஸ். கொஞ்சம் அபாயகரமான லோடு ஏற்றிட்டு வந்தால் அந்த போர்டை ஓப்பன் பண்ணணும் இங்கே யூரோப்போட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஏற்றிட்டு வந்த லோடு அதுதான். வண்டியில் அந்த வீலை சுற்றியும் ஐஸு ஃபுல்லாக ஏறி நின்றுச்சு. அது ரன்னிங்கில் அப்பப்போ கீழே விழுந்துடும். பட் இருந்தாலும் சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லா வீல்லையுமே அந்த மாதிரி இருக்குது. எல்லா வீலையும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 5 ஆக்சில் இருக்குது. 5 ஆக்சிலும் 10 சைடு இருக்கும். அந்த 10 சைடும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது ரன்னிங்கில் அது கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த வீடியோவில் தெரியும் ஸ்னோ எப்படி விழுகுது அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூவாக ஸ்னோ விழுந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நமக்கு அன்லோடிங் முடிஞ்சிருச்சு. அன்லோடிங் முடிச்சுட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. இப்போது ரிட்டன் போகிற வழியில் எனக்கு சமைக்கிறதுக்கான ஜாமான் எதுவும் இல்லை. வெங்காயம், தக்காளி எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமானெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம். ஸோ இதுதான் ஹைவே, மோட்டர்வேன்னு சொல்லுவாங்க. மோட்டர்வேல போகிறோம். 2 சைடுமே ஃபுல்லாக எல்லாம் ஐஸாக கிடக்குது. இது கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ ஐஸ் சைடில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டினியூவாக ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருக்குது. வைப்பர் ஓடிட்டே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம வைப்பர் போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்ணாடி ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடும், ரோடே தெரியாது. அந்தளவுக்கு ஸ்னோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக இந்த இடம் எல்லாமே ரொம்ப க்ரீனாக இருக்கும். இப்போ இந்த ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வீடியோ
நம்ம அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு டென்மார்க்கில் அவங்க ஜெர்மனில் ஒரு பிளேஸில் ஜெர்மனில் ஒரு சிட்டியிலேருந்து லோடு ஏற்றிட்டு வருவாங்க. ஏற்றிட்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம ரூமுக்கு வந்துடும் வண்டி. ரூம்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு டென்மார்க் போயிட்டு டென்மார்க்கில் ஒரு கம்பெனியில் போய் அன்லோட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இது வந்து எங்களுக்கு எப்போவுமே ஒரே ரூட்டு, ரெகுலர் தான். ரெகுலராக ஒரே கம்பெனியில் தான் லோட் பண்ணுவோம், ஒரே கம்பெனியில் தான் அன்லோட் பண்ணுவோம். ஸோ புதுசாக வேறு இடம் அந்த இப்போ அந்த கண்ணாடியில் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ வருது அப்படின்ட்டு. இது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது வீடியோவில் அந்தளவுக்கு க்ளீனாக தெரியல. சைடில் பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ ஸ்னோ கிடக்குதுன்னு. நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்னோ பார்க்குறேன். ரியலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஸ்னோவை. பட் ஆனால் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போது நான் வந்து மார்னிங் டைமில் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் நான் ஏர்லி மார்னிங் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு ஸ்னோ. இப்போ கொஞ்சம் ஸ்னோஃபால் குறைஞ்சிருச்சு. இதில் பார்த்தா தெரியும், மரத்துலேயும் எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது, ரோட்லேயும் ஸ்னோவாக தான் இருக்குது. கண்ணாடியில் ஸ்னோ அப்படியே கீழே வந்துட்டு போகுது. ஸோ இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு மோட்டர் வேலேருந்து உள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கார் ஃபுல்லாக எவ்வளோ ஐஸாக இருக்குங்க. அந்த வீட்டோட கூரைங்க மேலே எல்லாம் எவ்வளோ ஐஸ், வீட்டை சுற்றி எவ்வளோ ஐஸ். ஸோ இப்போ என்னோடய சமையல் ஜாமான் வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது ஒரு சின்ன சிட்டி மாதிரி, அந்த சிட்டிக்குள்ளே போகிற வியூ தான் இது. நம்ம மோஸ்ட்டாக மோட்டர்வேல தான், ஹைவேல தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஹைவேல நம்ம பெருசாக இந்த மாதிரி வீடுங்க இந்த இதெல்லாம் எதுவும் அதிகம் பார்க்க முடியாது. எப்போவாவது இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் போகும்போது மட்டும்தான் சிட்டிக்குள்ளே போவோம். ஸோ வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்தாச்சு. இது ரவுண்டை போட்டு ஃபுல்லாக எல்லா சைடுமே ஸ்னோவாக தான் இருக்குது. இது யூரோப்பில் டென்மார்க். யூரோப்புக்கும் ஜெர்மனிக்கும் பார்டர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம போக வேண்டிய சூப்பர் மார்க்கெட் பக்கமாக வந்தாச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். வண்டி ஃபுல்லாக எவ்வளோ ஸ்னோவாக இருக்குது பாருங்கள். வண்டியை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கேன். பார்க் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு தேவையான ஜாமான்லாம் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரலாம். இங்கே சுற்றிலுமே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் எல்லாமே. ஓகே, நம்ம போக வேண்டிய சூப்பர் மார்க்கெட் அங்கே இருக்குது. சைடில் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. வண்டி நிறுத்தினதுலேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போகணும். அங்கே நடந்து போனால் நெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் நமக்கு தேவையான ஜாமான் இந்த சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிக்கலாம். பட் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்காது. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இருக்கிறத வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பொழப்பு ஓட்டிக்க வேண்டியதான். சரி, உள்ளே வந்தாச்சு. இது வெஜிடபிள் செக்ஷன். இங்கே இந்த கத்திரிக்காய், கேரட்டு, குடமிளகா, இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கிடைக்கும். அந்த சைடு எல்லாம் ஃப்ரூட் செக்ஷனு. அது வந்து சாசேஜு, சேலடு அந்த மாதிரி ஐட்டம். ஓகே, நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், இப்போது நம்ம
ஜெர்மனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. டென்மார்க்லேருந்து ஜெர்மனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இது ஜெர்மனியில் இருக்க கிளைமேட்டு. ஸோ இங்கே வந்து ஸ்னோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரூம் போயிடுவோம். ஸோ நான் என்னோடய ரூமுக்கு பக்கத்தில் என்னோடய ரூமுக்கு போகிற வழி இதுதான். இந்த ரூமுக்கு போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம மோட்டர்வே விட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போது ஒரு சின்ன இன்டீரியர் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இன்டீரியர் ஏரியாவில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 சைடுமே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இதெல்லாம் காடு, அந்த வயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வயல். நம்ம ஊரில் மழை பெஞ்சா தண்ணியாக நிற்கும். ஆனால் இங்கே ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் ஃபுல்லாக வெறும் ஐஸாக இருக்குது வயலில் ஃபுல்லாக. இந்த வீடெல்லாம் பாருங்கள். இங்கே எல்லா வீடுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் ஓட்டு வீடு கட்டுறோம்ல, அந்த செட்டப்பில் தான் இங்கே இருக்கும். ஏன்னா ஸ்னோ விழுவுறதுனால அந்த ஸ்னோ கீழே போகணும் அப்படிங்கிறதுனால இந்த செட்டப்பில் தான் மோஸ்ட்டாக எல்லா வீடுமே கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் ஃப்ளாட்டாக அந்த ரூஃப் காங்கிரீட் போடுறோம்ல மெத்த வீட்டுக்கு, அந்த மாதிரி மோஸ்ட்டாக இங்கே இருக்காது. ஓகே, அப்படியே தொடர்ந்து நம்ம ரூமுக்கு போகிற வழி இதுதான். நம்ம ரூமுக்கு பக்கமாக வந்தாச்சு. ஸோ அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும் நம்ம ரூமுக்கு. இங்கேயும் பாருங்கள், அந்த வீட்டுக்கு மேலே எவ்வளோ ஸ்னோ இருக்குது, வெளியில் எவ்வளோ ஸ்னோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் உள்ளே போகிற இடம் இதுதான். சைடில் எல்லாம் மண் கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த மண் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. அந்த இப்போ லெஃப்டில் தெரிகிறது தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த ரைட் சைடில் அந்த வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ. ஸோ எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் நாங்கள் வண்டி நிறுத்த போகிற இடத்துல இப்படி தான் இருக்கும். ரோடு ரொம்ப குறுகலாக சின்னதாக இருக்கும். கரெக்டாக அந்த வண்டியோட 2 சைடு வீலும் போகிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா இங்கே அந்த கிளைமேட்டு ஈரமாகவே தான் இருக்கும். ஸோ நம்ம ரோட்டை விட்டு கொஞ்சம் கீழே இறக்குனாலும் வண்டி ஒரு சைடாக இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரூமுக்கு பக்கமாக வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் போனால் நம்ம ரூம் வந்துடும். நம்ம வண்டி பார்க் பண்ணக்கூடிய இடமும் அங்கே தான் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் தெரிகிற இந்த வீட்டுக்கு தான் டெலிவரி வரும். இந்த வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம எல்லா பொருளையுமே நேரில் போய் வாங்க முடியாது. ஒரு சில பொருள்கள்லாம் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம சமைக்கிற பொருள், மசாலா ஐட்டம், அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம இந்தியன் மசாலாஸ்லாம் வேணும் அப்படின்னா இங்கே கேரளா ஸ்டோர் இருக்குது. அது நம்ம நியர்பை எதுவும் இல்லை, வேறு சிட்டியில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும். வந்தாச்சு, நம்ம வண்டியை பார்க்கிங் போடுறோம் ரூமுக்கு வெளியில். ஆக்சுவலாக நான் காலையில் கிளம்பும் போது இந்த இடம் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருந்துச்சு, ஸ்னோவாக. உள்ளேருந்து நம்ம அக்காமடேஷனில் தங்கியிருக்க மற்ற ஃபேமிலிஸ் அவங்களாம் வந்து காரு வெளியில் போக வர இருக்கவும் அந்த ஐஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. இதுதான் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இப்போது கரண்ட்லி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க அக்காமடேஷன். இது எல்லாமே அந்த காரு போயிட்டு வந்த அந்த தடம். ஓகே, வண்டியை நம்ம சேஃபாக நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு நம்ம இப்போது ரூமுக்கு போகலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான், என்னோட வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.